கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம். மீண்டும் மற்றொரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ச்சியாக நிலவி வரும் அரசியல் பதற்றம், ஆயுத மோதல்கள் மற்றும் பாதுகாப்பு நெருக்கடிகளுக்கு காரணம் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களே என்று அமெரிக்கா முன்வைத்திருக்கிற குற்றச்சாட்டை ஈரான் திட்டவட்டமாக நிராகரித்திருக்கிறது. அதேவேளை மத்திய கிழக்கில் நிலையான அமைதியை ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய தடையாக அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைகளும் அதன் பிராந்திய தலையீடுகளுமே இருப்பதாகவும் ஈரான் கடுமையாக குற்றம் சாட்டியும் இருக்கின்றது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அண்மையில் வெளியிட்ட கருத்துக்கள் மத்திய கிழக்கில் புதிய ராஜதந்திர விவாதத்தை உருவாக்கியிருக்கின்றன. ஈராக், லெபனான், பாலஸ்தீனம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையை பாதிப்பதாகவும் அவற்றின் நடவடிக்கைகள் தொடர்ச்சியான மோதல்களுக்கும் பாதுகாப்பு சவால்களுக்கும் வழிவகுப்பதாகவும் அவர் தெரிவித்தும் இருந்தார். குறிப்பாக லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா இயக்கம், காசா பகுதியை மையமாக கொண்ட ஹமாஸ் அமைப்பு மற்றும் ஈராக் நாட்டில் இயங்கி வரும் பல்வேறு ஆயுத குழுக்கள் ஆகியவற்றின் செயற்பாடுகளை அமெரிக்கா கடுமையாக விமர்சித்து வருகிறது. இவ்வமைப்புகளுக்கு ஈரான் வழங்கும் அரசியல், நிதி மற்றும் இராணுவ ஆதரவுகள் பிராந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதாக அமெரிக்க அதிகாரிகள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்திருக்கின்ற ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகை அமெரிக்காவின் இந்த நிலைப்பாடு உண்மையை மறைக்கும் அரசியல் முயற்சி என்று விமர்சித்திருக்கிறார். தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிற பதிவில் அமெரிக்காவின் இத்தகைய ராஜதந்திர குற்றச்சாட்டுகள் உலக சமூகத்தை ஏமாற்ற முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அத்தோடு மார்க்கோ ரூபியோ ஹிஸ்புல்லா, ஹமாஸ் மற்றும் ஈராக் ஆயுத குழுக்களை விமர்சித்து உரையாற்றிய காணொலி காட்சியும் அவர் தன்னுடைய பதிவுடன் இணைத்து பகிர்ந்திருக்கின்றார். இதன் மூலம் அமெரிக்காவின் கருத்துக்களுக்கு நேரடி பதிலடி வழங்கும் முயற்சியில் ஈரான் ஈடுபட்டிருக்கிறதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இஸ்மாயில் பகை தனது பதிவில் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கில் அமைதியின்மைக்கு காரணம் ஈரான் அல்ல, அமெரிக்காவின் நீண்டகால இராணுவ தலையீடுகள், பிற நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களில் மேற்கொள்ளப்படும் தலையீட்டு நடவடிக்கைகள் மற்றும் பிராந்திய அரசியல் சமநிலையை பாதிக்கும் கொள்கைகளே தற்போதைய நெருக்கடிகளுக்கு முக்கிய காரணங்களாகும் என்று குறிப்பிட்டும் இருக்கின்றார். மேலும் அமெரிக்காவின் வெளிநாட்டு கொள்கைகள் தொடர்ச்சியாக இராணுவ மயமாக்கப்பட்ட அணுகுமுறையையே பின்பற்றி வருவதாகவும் அதனால் மத்திய கிழக்கில் நிலையான அமைதிக்கான முயற்சிகள் பலமுறை தோல்வியடைந்திருக்கிறதாகவும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். இதனுடன் அமெரிக்காவின் ஆதரவுடன் செயல்பட்டு வரும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளையும் ஈரான் கடுமையாக விமர்சித்திருக்கிறது. குறிப்பாக காசா போருக்கு பின்னர் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக ஈரான் தொடர்ந்து கண்டனம் வெளியிட்டு வருகின்றது. அமெரிக்காவின் முழுமையான அரசியல் மற்றும் இராணுவ ஆதரவுடன் செயல்படும் இஸ்ரேல் பிராந்தியத்தில் முடிவில்லாத போர்களையும் வன்முறைகளையும் உருவாக்கி வருகின்றது. இந்த சூழ்நிலையில் அமைதியை பற்றி பேசுவது அர்த்தமற்றதாகும் என்று பகை தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய கிழக்கில் கடந்த சில ஆண்டுகளாக ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவுகள் பல்வேறு காரணங்களால் மோசமடைந்திருக்கின்றன. அணு ஒப்பந்தம், பொருளாதார தடைகள், கடல்சார் பாதுகாப்பு, பிராந்திய ஆயுத குழுக்களுக்கு வழங்கப்படும் ஆதரவு மற்றும் இஸ்ரேல் தொடர்பான கொள்கைகள் ஆகியவை இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய முரண்பாடுகளாக இருந்து வருகின்றன. குறிப்பாக காசா போர் வெடித்த பின்னர் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான வர்த்தக போர் மேலும் தீவிரமடைந்திருக்கிறது. ஒருபுறம் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளுக்கு ஈரான் ஆதரவளிப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகின்றது. மறுபுறம் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா அளிக்கும் ஆதரவுதான் பிராந்தியத்தில் வன்முறையை அதிகரிக்கின்றது என்று ஈரான் வலியுறுத்தி வருகின்றது. சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துப்படி மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய பதற்றங்கள் ஒரே ஒரு நாட்டின் நடவடிக்கைகளால் உருவானவை அல்ல. பல தசாப்தங்களாக நீடித்து வரும் அரசியல், மத, இன மற்றும் புவிசார் அரசியல் காரணிகளின் விளைவாகவே இந்த பிராந்தியம் தொடர்ச்சியான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான குற்றச்சாட்டு பதில் குற்றச்சாட்டு நிலைமை மேலும் தீவிரமடையும் பட்சத்தில் மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவி வரும் பாதுகாப்பு சவால்கள் மேலும் மோசமடையக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். மொத்தத்தில் மத்திய கிழக்கின் அமைதியின்மைக்கு ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களே
காரணம் என்ற அமெரிக்காவின் குற்றச்சாட்டை ஈரான் திட்டவட்டமாக நிராகரித்திருக்கிறதோடு பிராந்தியத்தில் நிலவும் நெருக்கடிகளுக்கு அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளின் கொள்கையே முக்கிய காரணம் என்று மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றது. இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் மற்றும் ராஜதந்திர மோதல் மேலும் தீவிரமடைந்து வருவதை இந்த சம்பவம் வெளிப்படுத்துகின்றது. தொடர்ச்சியாக உலகளாவிய எரிசக்தி சந்தையில் முக்கிய கவனத்தை ஈர்த்திருக்கின்ற முன்னேற்றமாக கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் சரிவை நோக்கி நகர்ந்திருக்கிறதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இன்று வெளியான சந்தை தகவல்களின்படி உலகின் முக்கிய கச்சா எண்ணெய் வகைகளின் விலை ஒரு பெரலுக்கு 75 அமெரிக்க டாலருக்கும் கீழ் பதிவாகியிருக்கின்றது. இதன்படி அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் முக்கிய கச்சா எண்ணெய் வகையின் விலை ஒரு பெரலுக்கு 70.5 அமெரிக்க டாலராக காணப்படுகின்றது. அதேவேளை உலகளவில் அதிக அளவில் வர்த்தகம் செய்யப்படும் மற்றும் சர்வதேச சந்தைகளின் முக்கிய அளவுகோலாக கருதப்படும் மற்றொரு பிரதான கச்சா எண்ணெய் வகையின் விலை ஒரு பெரலுக்கு 73.32 அமெரிக்க டாலராக பதிவாகியிருக்கின்றது. மேலும் மற்றொரு முக்கிய கச்சா எண்ணெய் வகையின் விலை 4.57% வீழ்ச்சியடைந்து ஒரு பெரலுக்கு 66.45 அமெரிக்க டாலராக காணப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விலைச்சரிவு அண்மைய வாரங்களில் உலகளாவிய எரிபொருள் சந்தையில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க மாற்றங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரிக்க தொடங்கிய காலப்பகுதியில் உலக சந்தையில் ஒரு பெரல் கச்சா எண்ணெயின் விலை 68 முதல் 70 அமெரிக்க டாலர்களுக்கு இடையில் காணப்பட்டிருந்தது. பின்னர் பிராந்தியத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள், கடல்சார் போக்குவரத்து குறித்த கவலைகள் மற்றும் எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் தொடர்பான அச்சம் காரணமாக விலைகள் வேகமாக உயர்ந்திருந்தன. குறிப்பாக உலகின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் அமைந்திருக்கின்ற மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்ட பதற்றம் சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் எரிசக்தி சந்தை வல்லுநர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியும் இருந்தது. ஹார்முஸ் ஜலசந்தி உள்ளிட்ட முக்கிய கடல்வழி பாதைகளில் போக்குவரத்து பாதிக்கப்படலாம் என்ற அச்சமும் விலை உயர்வுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. எனினும் அண்மைய நாட்களில் பிராந்தியத்தில் பாதுகாப்பு நிலைமை ஓரளவு சீரடைந்து வருவதாக வெளியாகும் தகவல்கள் சந்தைகளில் நம்பிக்கையை அதிகரித்தும் இருக்கின்றன. இதன் விளைவாக எண்ணெய் விநியோகத்தில் உடனடி பாதிப்பு ஏற்படாது என்ற எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கிறதால் கச்சா எண்ணெய் விலைகளில் சரிவு பதிவாகி வருவதாக பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். மொத்தத்தில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 75 அமெரிக்க டாலருக்கும் கீழ் சரிந்திருக்கின்றமை உலகளாவிய எரிபொருள் சந்தையில் புதிய மாற்றத்தை வெளிப்படுத்துகின்றது. இந்த நிலைமை மத்திய கிழக்கின் அரசியல் சூழ்நிலை, சர்வதேச வர்த்தக நிலவரம் மற்றும் உலக பொருளாதார இயக்கங்களின் தாக்கத்தை பிரதிபலிப்பதாக பொருளாதார ஆய்வாளர்கள் மதிப்பிட்டும் இருக்கின்றார்கள். இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.